இப்போ என்னதான் சொல்றாரு? இனிமே என்னைய பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குழந்தைய வச்சு ஏமாத்திரியான்னு ரொம்ப கோவப்பட்டாக. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டிட்டு போயிருக்காக. அப்போ இனிமே இங்க வரமாட்டாரா? என் போன் நம்பர் வேற பிளாக் பண்ணி வச்சிருக்காக. இனிமே கண்டிப்பா வரவே மாட்டாகன்னு நினைக்கிறேன். இப்போ என்னடி பண்ண போற? அவர் இன்னும் கொஞ்ச நாள் வரலனா ஹவுஸ் ஓனர் கேள்வி கேட்பாரு. உடனே உன்னை வெளியே போக சொல்லுவாரு. நீயும் தனியா இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லடி. எனக்கு புரியுது. அதனாலதான் அவங்க கிட்ட பேசி மனசை மாத்தலான்னு வர வச்சேன். ஆனா அவங்களுக்கு இப்போ புதுசா வந்த பொண்டாட்டி பெருசா போயிட்டான். ஏய், என்ன இருந்தாலும் அவளுக்கு தானே தாலியை கட்டியிருக்காரு. அவளுக்கு தாலி கட்டியிருக்கலாம். ஆனா நான் கடந்த 5 வருஷமா அவங்கள மனசார என் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா தாலி கட்டினவளுக்கு தானடி உரிமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவர் இனிமேலும் உன்னை பார்க்கலாம் வரமாட்டாரு. நீ என்ன பண்ண போற? என்னால அவங்கள யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது. மனோ எனக்கு வேணும். கண்மணிக்கு அவங்கதான் அப்பா. அப்படித்தான் சைன் பண்ணி அவங்க ஸ்கூல்ல சேர்த்திருக்காக. அதெல்லாம் சரிடி. அவர்தான் இனிமே உனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. அவங்க சொன்னா நான் விட்டுட்டு போயிடணுமா? என்கிட்ட அவங்கள என் புருஷன்னு சொல்லிக்கிற எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அத வச்சு நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். புரியலடி, என்ன பண்ண போற? இதுக்கு மேலயும் நான் இந்த ஊர்ல இருக்கிறதுல யூஸ் இல்ல. நான் மதுரைக்கே போறேன். மதுரைக்கா? ஆமா, நான் அங்கே வீடு எடுத்து தங்கிக்கிறேன். அப்போ கண்மணிக்கு ஸ்கூல் மதுரையிலேயே ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவேன். சரிடி, இப்போ மதுரைக்கு போய் என்ன பண்ண போற? மனோக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ண பொண்ண போய் பார்க்க போறேன். அவளையா? ஆமா, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நான் நியாயம் கேட்க போறேன். சரி, சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? கண்டிப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கூட இருக்க கூடாதுன்னு தான் அவன் நினைப்பான். அவங்க இவளை ஏமாத்திட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடுவான். இதெல்லாம் நடக்குமா? நான் அங்க போனா போதும், எல்லாத்தையும் நடத்துவேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. மதுரையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளோட அட்ரஸ் தர. அவ கூட கொஞ்ச நாள் போய் இரு. வேற வீடு பார்க்க அவளை உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் இன்னைக்கு நைட்டே மதுரைக்கு கிளம்புறேன். ஆமா, அந்த மனு எங்க இருக்கான்னு நீ எப்படி தெரிஞ்சுப்ப? எப்படியாவது அட்ரஸ் யார்கிட்டயாவது நான் வாங்க ட்ரை பண்றேன். அட்ரஸ் வாங்கி நேரா அந்த தேன்மொழிய போய் பாக்குறேன். நான் தான் உள்ள வரக்கூடாதுன்னு இந்த வீட்ல ரூல்ஸ் ஆச்சே மாமா. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை யார் வர சொன்னது? அம்மாச்சி தாங்க வர சொன்னாங்க. அப்பத்தா, நீங்க எதுக்கு அப்பத்தா அவளை வர சொன்னீங்க? தேன்மொழி தான் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கேட்டா. அதான் அம்மாச்சி பெரிய மனசு பண்ணி வர சொன்னாங்க. இவ அம்மாச்சி அவமானப்படுத்தணும்னே வெளியே உட்காந்து வேலை பார்க்கணுங்கிறா. யாரையும் அவமானப்படுத்தணும்லாம் இல்ல. பின்ன என்னவா? பெரியவங்க பேச்ச கேக்குறேன், அவ்வளவுதான். ஐயோ, இவளை எதுக்கு அப்பத்தா வர சொன்னீங்க? திமிர பாத்தீங்களா? டேய், அந்த புள்ள என்ன அவளுக்காக வந்திருக்கா? தேன்மொழிக்கு ஒத்தாசை பண்ண வந்திருக்கா. அதுவும் அந்த ஆர்டரை முடிச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்ல பேரு. ஆமா, இவளாலதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வரணுமா? ஏற்கனவே இவளால ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கோமே. மண்டபத்துல எல்லாம் வச்சு எடுத்த பேர் போதாதா? எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விடுமா மீனாட்சி, நீ உள்ள வந்து வேலை பார்க்கலாம்ல. பரவாயில்ல மாமா, நான் இந்த திண்ணையிலேயே உட்காந்துக்கிறேன். லோகு, இந்த திண்ணையும் என் வீட்டுல தான் இருக்கு. அதை யாரும் மறக்க வேணான்னு சொல்லு. மாமா, இந்த வீட்டை பாட்டியா கட்டினாங்க. கொத்தனார் கட்டினாரு.
பரவாயில்ல. வெளியே டெரரா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு. என்ன அவ என்ன இங்கிலீஷ்ல திட்டுறாளா? ஆ, தெரியலையா? உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப இருக்குன்னு சொல்றா. என்ன அவ என்ன இங்கிலீஷ்ல திட்டுறாளா? ஆ, தெரியலையா? உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப இருக்குன்னு சொல்றா. இந்த வீடு, மேல இருக்கிற ஓடு, தரை, நீ உக்காந்துருந்தியே தின்ன, இதெல்லாம் நான் கட்டினதுதான். இப்ப என்ன அதுக்கு? இல்ல, அந்த காலத்துலலாம் தெருவுல போற வர ஆளுங்களுக்குலாம் வெயிலுக்கு நிழலாட உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் இந்த திண்ணையெல்லாம் கட்டுவாங்களாம். எல்லாரும் வந்து உட்காரணும் தான் திண்ணைய கட்டுவாங்க. இப்பெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு நாயை கட்டுறாங்க. அது வேற விஷயம். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, திண்ணையும் சேர்த்து கட்டிருக்கீங்களே, அதான் எப்படின்னு கேட்டேன். இந்த எகத்தாளெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏதோ அக்கா காரி கேட்டாளேன்னு தான் உன்னை இங்க வரவழைச்சேன். வந்தமா வேலையை முடிச்சமா போனமான்னு இருக்கணும்.